ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல். நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிதிராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்ட் பண்ண அந்த 16 டீச்சர்ஸ்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிவிக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டைரக்ட் போஸ்டிங் போட்டு அவங்களுக்கு மறுநாளே வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அது மாதிரி சென்னை கார்ப்பரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19th இந்த நவம்பர் மந்த் 19th வந்து சிவிக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போ வேணாலும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அனுப்பிச்சிட்டு அதுக்கான டேட் வந்து இன்னும் கொடுக்காம இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து வந்திருக்கு. எப்போ வந்து கவுன்சிலிங் நடக்குது, அவங்களுக்கு டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் கிடையாது. ப்ளஸ் வந்து கவுன்சிலிங் நடக்குது. கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளுக்கெலாம் அடுத்து வந்து எப்போ வந்து பணி நியமனம் வழங்குவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்தராக வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம என்னென்னா சென்னை கார்ப்பரேஷன், அதாவது நான் நேற்றே சொல்லியிருந்தேன், அந்த 2% ப்ரொமோஷன் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ்க்கு சம்மந்தம் இல்லாத, அதாவது அந்த கேஸ்னால் ஸ்டே இல்லாத டிபார்ட்மெண்ட்டுகளுக்கெலாம் வந்து 1 by 1 கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தோன்னா ஆதிதிராவிடர்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை கார்ப்பரேஷனுக்கும் அடுத்து வந்து கொடுக்க போகிறாங்க. அது என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெனஸ்டே வந்து போட போகிறாங்க. அதாவது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டே வந்து கண்டினியூ ஆகிறதுனால தான் நம்ம ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகிட்டுருக்கு. அதாவது டிலே தான் ஆகுமே தவிர நம்மளுக்கு வந்து போஸ்டிங் இல்லாமல் போகாது. ஏன்னா ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணி அதில் போஸ்டிங் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. சம் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அந்த கேஸ் இருந்தது. அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே ஸோ வெக்கேட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளும் அரசு தரப்பு வந்து எடுத்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு எக்ஸாமில் செலக்ட் ஆன எல்லா தேர்வர்களுக்கும் ஒன்றா தான் அவங்க வந்து பண்ணி கொடுக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி கேஸ் கண்டினியூ ஆகிறதுனால, ஸ்டே வந்து கண்டினியூ ஆகிறதா மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு முடிவில் இருந்தாங்க. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் இந்த மந்த்துக்குள்ளே போடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முடிவு. ஸ்டே வந்து கண்டினியூ ஆகிறதுனால அவங்க போட முடியல. ஆனால் ஸ்டே வந்து சீக்கிரமே வந்து வெக்கேட் பண்ணிடுவாங்க. வெக்கேட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து செலக்ட் ஆன டீச்சர்ஸ்களுக்கு உடனடியாக வந்து பணி நியமனம் கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. கவுன்சிலிங் மூலமாக தான் நடத்துவாங்க. அதாவது இப்போ வந்து ஆதிதிராவிடர் ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடி பணி நியமனம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அதாவது கொஞ்சம் ஸ்கூல் தான் இருக்குது, அதில் 16 பேர் தான் இருக்குங்கிறனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஸ்கூல் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம். அப்படிங்கிறப்போ கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. எனக்கு சென்னை கார்ப்பரேஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது கவுன்சிலிங் நடக்குது. கவுன்சிலிங் வந்து எங்கே நடக்குதுன்னா ரிப்பன் பில்டிங்கில் வந்து வெனஸ்டே வந்து நடக்குது. அதுக்கான கால் லெட்டரும் எல்லா சென்னை கார்ப்பரேஷன் செலக்ட் ஆன டீச்சர்ஸ்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ விரைவில் வந்து அவங்களுக்கு வந்து பணி வந்து நியமனம் பண்ணுறாங்க. இப்போ புதன்கிழமை அவங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க, கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்கன்னா வியாழக்கிழமையே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்படி தான் வந்து ஏடிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதில் செலக்ட் ஆன ஆசிரியர்களும் கவுன்சிலிங் போனாங்க. உடனே மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அது மாதிரி தான் வந்து இவங்களுக்கும் சென்னை கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போட்டுட்டு நம்ம ஸ்டே வந்து சீக்கிரமே வெக்கேட் ஆகிடும் அப்படி தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. வெக்கேட் ஆன உடனே வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுக்கான கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சென்னை கார்ப்பரேஷனுக்கு செலக்ட் ஆன டீச்சர்ஸ்களுக்கு இந்த லெட்டர் தான் வந்திருந்தது. ஸோ எங்கே எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.